சமீபத்தில் கோயில் நிலங்களை பற்றி சர்ச்சை நடந்துச்சு. கரூரில் கொடுத்த கோயில் நிலங்களை பற்றி நாமளும் பேசுகிறோம். ஆனால் கோயில் நிலங்களை உறுதியாக வேறு யாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் வரையிலும் பல தீர்ப்புகள் இன்றைக்கி வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புகள் அதான் கோயிலில் சேவை செய்யக்கூடியவங்க, பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இனாமாக கொடுக்குறது கோயிலில் எத்தனை வருஷம் பூஜை பண்ணுறாங்களோ அத்தனை வருஷம் பயிர் செய்வதற்கு இடங்களை கொடுக்கலாம். ஆனால் மாறி போகும்போது அது வேறு யார் இடத்தால வர்றாங்களோ அது அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். இதுதான் கோயில் இடங்கள் உடைய சட்டப்படி, ஹெச்ஆர்என்சியினுடைய சட்டப்படி உள்ள விதிமுறைகள். அதில் நான் கரூருடைய சம்பவத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் நெல்லையப்பர் காந்தியம்பாளுடைய கோயில் நிலங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குடியிருப்புகள் இருக்கு. குடியிருப்புகளை ஏற்கனவே பழைய அரசாங்கம் கோர்ட்டில் போட்டு அந்த குடியிருப்பில் காலி பண்ணணும்னு வந்தாங்க. அப்போ நாங்களே என்ன சொன்னோம், குடியிருப்புகள் இருக்கிறத காலங்காலமாக இருக்கக்கூடியதை அவங்கள காலி பண்ண வேண்டாம். ஆனால் கோயில் நிலமாக இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேணும். கோயில் காலி பண்ணாத வரையிலும் கோயிலுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகை வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இருக்க வேண்டுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை வச்சது. ஆனால் அதற்கு பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அமைச்சர்களை பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது 1947 தென்கரை திருமூலநாதசாமி கோயில் மதுரை மாவட்டம் 80 வருஷமாக அவங்க வச்சுருந்தாங்க. 80 வருஷமாக வச்சுருந்தாங்க. லட்சுமண ஐயருங்கிறது 80 வருஷமாக வச்சுருந்தாங்க. 1968 சுப்ரீம் கோர்ட்டில் அது தீர்ப்பு யாருக்குன்னா கோயிலுக்கு தான் இடம் சொந்தமே தவிர 80 வருடம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிறது யாரும் அதில் சொல்லலை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே அதில் முடிஞ்சு போயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துப்பட்டன் 1979 மதுரையில் 44.80 சென்ட் நிலம் லேண்ட் சீலிங்கில் எடுத்துட்டாங்க. லேண்ட் சீலிங் எடுத்த பிறகு அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா பட்டா கொடுத்து ஒருத்தர் வந்த பிறகு கோர்ட்டுக்கு போன பிறகு அது லேண்ட் சீலில் இருக்குன்னு சொன்ன பிறகு கூட அதற்கு கோர்ட்டே இது கோயில் இடம், கோயிலுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தீர்ப்பு அந்த இதில் வந்திருக்கு. அது மாதிரி 21/4/2003 1 ஏக்கர் 83 சென்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பட்டா போட்டு 44 பேர் கொடுத்துருக்குறாங்க. 44 பேர் கொடுத்து அது ஆர்டிஓ எஸ்ஆர் லட்சுமண பட்டருங்கிறத கேஸ் போட்டு திருப்பியும் கோயிலுக்கு தான் சொந்தம்னு வந்து எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா தெளிவாக நாங்கள் சொல்கிறது, குடியிருக்க 60 வருஷம் 70 வருஷம் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த உரிமையை அப்படியே வழங்கலாம். எப்படி வழங்கலாம்? பட்டா கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க உரிமையை வழங்கலாம். குறைந்த ஒரு வாடகையை வைத்து அவங்களுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய கருத்தை சொல்லுங்கள். சமீபத்தில் ஜூலை 6ஆம் தேதி பழனி அடிவாரத்தில் 1 ஏக்கர் 40 சென்ட் கோயில் இடம் கிட்டத்தட்ட அது 1 ஏக்கர் 40 சென்ட் தான். ஆனால் நீ மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செஞ்சு அந்த மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கூடுதல் ஆணையராக போயிருக்காங்க. ஆனால் இப்போவும் கோயில் இடம் காலியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லையா, முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லையாங்கிறது தான் எங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. அதுமாதிரி மின்சாரத்துறையை பொறுத்த மட்டும் தேவையான அளவு மின்சாரம் இருக்குது. மின்சாரத்துறை அமைச்சர் பல நேரங்களில் பதில் சொல்லிகிட்டே இருக்காரு தவிர விஷயத்தில் அவர் ஈடுபாடாக இருக்காராங்கிறது இல்லை. இன்றைக்கி திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா 7-8 மணி நேரம் மின் தட்டுப்பாடு இருக்குது. நாங்கள் சரி செய்வோம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த மட்டும் இன்றைக்கி இன்னும் 60-66 பேர் இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. நான் இது குறையாக குற்றச்சாட்டாக சொல்லலை. ஏன்னா ஆளுங்கட்சியாக 60 நாள் தான் ஆச்சு. இதில் அவங்க உடனடியாக சரி பண்ணுவாங்க நான் சொல்லலை. என்ன செய்ய வேணும் நான் சொல்கிறது சரியாக இருந்தால் அதை ஆலோசனை எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே இன்றைக்கி ஈபியில் மின்சாரத்தில் ஆள் எடுக்க வேண்டியிருக்கு. அதை ஆள் எடுக்கிறதுக்கும் அவங்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். குற்றச்சாட்டாக நான் சொல்லுகிறேன். 67,000 பேருக்கு மேலே இருக்குது. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் 18,200 சர்வீஸ் மின் இணைப்பு, அதற்கு 14 பேர் வயர்மேன், ஒரு மசூர் இருக்கணும்.
ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் 2 பேரும் இல்லை. பிறகு எப்படி அவங்க சீரான மின்சாரம் கொடுக்க முடியாது? 18,200 இணைப்புக்கு 14 வயர்மேன், லைன்மேன், ஒரு மசூர் இருக்கணும். அதே மாதிரி கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 100 டிரான்ஸ்ஃபார்மருக்கு 14 வயர் லைன்மேன், ஒரு மசூர் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இல்லை. அதெல்லாம் ஆட்கள் எடுத்து சீரான மின்சாரத்தை மாண்புமிகு மின்துறை அமைச்சர் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இப்படி விஷயம் எப்படின்னாக்க, ஏற்கனவே முதலமைச்சர் 10ஆம் தேதி கரூர் போகிறார். அங்கே கோயில் இடம் கொடுக்கப்படுகிறது. 9ஆம் தேதி ஒரே நாளையில் 3 ஜிஓ போட்டிருக்காங்க. கலெக்டர், ஹெச்ஆர்சியுடைய ஜாயிண்ட் கமிஷனர், சென்னை எல்லாம் 3 நாள் இவ்வளோ அவசரம் ஏன்? அதுதான் அந்த அதில் உள்ள கேள்வி. இதில் உள்ள கேள்வி என்ன, அன்னைக்கு ஏற்கனவே இருக்க வேண்டிய சப் ரிஜிஸ்டர் அவர் லீவில் போகிறார். இன்னொருத்தர் லீவில் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்தவர் கூடுதல் ஆணையராக ப்ரொமோஷனில் போகிறாங்க. அதில் தான் எங்களுக்கு குளறுபடி. திட்டமிட்டு கோவில் நிலங்கள் வந்து தர வைக்க நிச்சயமாக அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபாடு பண்ணிகிட்டே இருக்கிறேன். அரசுக்கு தெரிஞ்சுதான் நடக்கு. ஏன்னா ஒரு சப் ரிஜிஸ்டர் லீவில் போகிறார். லீவில் போகிறாரா, லீவில் போக சொன்னாரா? அதுதான் கொஸ்டின். லீவில் போக சொல்லியிருக்கணும். போக சொன்ன பிறகு தான் இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வர்றார். இன்னொரு சப் ரிஜிஸ்டர் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறாரு. அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அங்கிருந்தவரை ஜேசி அப்புறம் கூடுதல் ஆணையராக சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்டதானே சொல்ல முடியும். லஞ்சம் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? லஞ்சம் ஊழலுக்கு இந்த ஆட்சியினுடைய லஞ்சம் ஊழலுக்கான ஆரம்பம் பார்க்கலாம். லஞ்ச ஊழல் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்வர் லஞ்ச ஊழல் வந்து மேடையில தான் வசனத்துல சொல்றாரு. மேடையில ஸ்டுடியோல பேசுற வசனம் மாதிரியே யாரும் கொடுக்காங்கன்னு சொல்றாங்க. யாரும் கொடுக்காங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட சகோதரர் விஜய் இருக்கிறேன், உங்களோட மகன் விஜய் இருக்கிறேன், உங்களுடைய மாமா விஜய் இருக்கிறேன், நான் உங்களை வந்து செய்ய மாட்டேன். டாஸ்மாகில் வந்து எல்லாரும் பிள்ளைகள் போராடினா அந்த 50 பிள்ளைகள் போட்டு நான் லத்தி சார்ஜ் பண்ணுவேன், இப்படிலாம் சொல்லுவார். அவர் லைவ்ல தானே போயிட்டு இருக்கு. இப்படிதான் சொல்லுவார். இதை சினிமா வசனத்தை எத்தனை நாளைக்கு ஓட்டிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி பிரஸ்ல கூப்பிட்டு நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, நேரடியாக பதில் சொல்ல வேண்டியதானே. அங்கங்க மேடல் ஏறி வீரவசனம் பேசிக்கிட்டு இப்படி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நீ நிர்வாகங்கிறது வேற, சினிமாங்கிறது வேற. நீ பேச்சுக்கு வேணா சொல்லலாம் லஞ்சம் இல்லைன்னு. எங்க லஞ்சம் இல்லை? லஞ்சம் இல்லாத ஒரே ஒரு இடம் வந்து அங்கே 9ஆம் தேதி அவர் ஜியோ போட்டாங்களோ அங்கேயும் பழனி. இதுல அதுலேயும் லஞ்சம் இருக்கு. பழனி இதில் நிச்சயம் லஞ்சம் இல்லாமல் முடியாதுல்ல. டாஸ்மார்க்லாம் இல்லையா இருக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலையே. பாட்டில் 10 ரூபா வாங்கலன்னு 10 ரூபா மட்டும் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, அவர் சொன்னதான் 10 ரூபாய்க்கு பாட்டு பண்ண தான் நான் சொல்கிறேன். அவர் பாட்டிலுக்கு 10 ரூபா. டாஸ்மாக் கடையில் குறைப்போன்னு சொன்னீங்க. டாஸ்மாக் 50 பிள்ளைகள் அரியலூர் மாவட்டத்தில் கோடாலி கிராமத்தில் பிடிச்சி தள்ளுமுள்ள 50 பிள்ளைகள் அங்கேயும் விரட்டி காவல்துறை அடிச்சிருக்கான். அந்த தாய் மாமன் கேட்கலையே. தாய் மாமனும் அண்ணாவனா கேட்கலையே. 50 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் டாஸ்மாக் கேட்கல. நீங்கள் மானத்தை ஓடணும் பொம்பளை பிள்ளை அப்படிலாம் பிடிச்சி அமுக்கிட்டே இருக்கீங்க. போக்சோ கூட்டம் கேட்கலையே. அரசு அலுவலகம் சீனி சக்கரை அப்படின்னா எழுதிட்டு நக்குன்னா இனிக்காது. எத்தனை காலத்துக்கு நீங்கள் அந்த ஏமாற்ற முடியும் மக்களை? நீ ஏன்னா ஓட்டு இருக்கலாம், நீ பேசலாம், மக்கள் கூட்டம் வரலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அதுவான பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகள் வரணும். இன்னைக்கு கர்நாடக மாநிலத்தில் அணைகள் கட்டக்கூடாது, மேகதாது அணை கட்டக்கூடாது. இங்கே இப்போ அளக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியை கூட அமைச்சரவையில் வச்சிருக்கிறீங்க. கர்நாடகத்தில் டிகே சிவகுமார் காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர். ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், ராகுல் காந்திக்கு நெருங்கிய நண்பர். இங்கே இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவருக்கு நெருங்கிய நண்பர். நீங்கள் ஒரு ஃபோனில் சொன்னால் போகிற இன்னைக்கு அங்கெல்லாம் அளவியல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால விளைவு என்ன ஆகும்னா காவிரி டெல்டா பகுதி வறண்டு போகும். டெல்டா பகுதி வறண்டு போகும். தமிழக மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இதை தமிழக முதலமைச்சர் இதுவரையில் ஒரு அக்கறை எடுக்கிறது. இதுவரையிலும் இங்கே வந்திருக்கும் போது கூட அந்த அமைச்சர் வந்திருந்தாரு. 2ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்கணும். இன்னைக்கு தேதி இன்னைக்கு 14, 1 மாதம் 2 நாள் ஆச்சு. ஜூலை 14 ஆச்சு. இன்னைக்கு காவிரி ஏற்கனவே திறக்கல. ஏற்கனவே அங்கே அணை கட்டிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிற வரையிலும்
தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தண்ணீர் பிரச்சனை இல்லாமலே இருந்துச்சு. இல்லை செய்யணும். அரசாங்கத்தை நாங்கள் நிச்சயமாக பாரத பிரதமர்னா நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய கருத்தை பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். அதனால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. எழுதி கொடுக்கறத மட்டும் வாசிக்க முடியுமே சார். நிகழ்ச்சிக்கே உள்ள அனுமதிக்கப்படலை யாருமே பத்திரிகையாளர்கள். இல்லை அதே பெரியது தானே. நீங்கள் பத்திரிகை அனுமதிக்கலைன்னா அதே பயந்து போய் தானே இருக்காருன்னு அர்த்தம். அது சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர்களுடைய இதிலிருந்து குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கிருந்து போகிற எல்லாருமே புஷி ஆனந்தை பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புஷி ஆனந்த் பிஸி வித் கார்ஸ் ட்ரேடிங் சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்து அவர் புஷி ஆனந்த் இருந்து கொண்டே இருக்கிறார். குதிரை பேரத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். குதிரை பேரம் நடந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும். விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு. என்ன அவசரம் வந்திருக்கு? ஏன் அவங்க வந்து போனாங்க? இல்லை விஜய் சொல்லிட்டார், நான் குதிரை பேர யானை எதுவுமே நடத்தலை, நாங்கள் ஆட்சி நல்ல ஆட்சி நடத்திட்டு வரோம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. இல்லை அது வந்து தொடர்ந்து குதிரை பேரத்துக்கு சட்டப்படி எது நடவடிக்கை எடுப்பாங்களோ அதை எடுக்க வேண்டும். அவங்க கூட இருக்கவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ என்பதை உணராமல் தனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கறதா இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை தவறான முறையில் பயன்படுத்தும். டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் சில்வா டைரக்டர். இப்போ நேற்றுக்கு ஒன்று நீங்கள் சொன்னீங்களே ஆமாம் லயோலாமணி திண்டுக்கல் இவருக்கு வேண்டிய ஆளுக்கு 2 கொடுத்துட்டு ஊருக்கு ஒன்று கொடுக்க வேண்டியதான், ஒரு ஆசை ஒன்று போட வேண்டியதான், அதுக்காக வேண்டியதான் வர சொல்லி. அமைப்பு பொள்ளாச்சி மாநாடு, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை மாநாடு, பாஜகவோட பார்வை என்ன? அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம ஒன்று கருத்து பிஜேபியோட பி டீம் அவரு இப்போ அன்னைக்கு சொல்லியிருக்காரு. பிஜேபியோட பி டீம்னு சொல்றாங்க. அகில இந்திய அளவில் பிஜேபி ஒரே ஒரு டீம் தான். அது எங்களுடைய அனைத்து இந்த தலைவர் நிதின் நபீன் ஒருத்தர் இல்லை தமிழக முடியாத இல்லைன்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ தான் வச்சிருக்கோம். மேற்கு வங்காளத்தில் இதுக்கு முன்னால் 77 எம்எல்ஏ வச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் 0 எம்எல்ஏ. இப்போ இன்னைக்கு 207 எம்எல்ஏ. அஸ்ஸாமில் இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 46 ஓட்டு இருந்தால் ஜெயிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அது அந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. பொய்யை சொல்கிறான்னு சொல்கிறேன். சார், கம்யூனிஸ்ட் கட்சி வீரபாண்டி என்ன சொல்லியிருக்காரு? அவங்க தனித்து போட்டிட்டு ஆட்சி பண்ணவில்லை. கூட்டணியில் தான் முறை பிரச்சனை ஏற்படுத்தும். அதான் அவங்க ஏற்கனவே கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது நாங்கள் வந்து திரு ஸ்டாலின் அவருடைய நட்பாக இருக்கிறோம், எங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2029 எல்லாரும் சேர்ந்து பிஜேபி நாங்கள் எதிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கூட்டணியுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேசப்பற்று ஒரு மனிதனுக்கு முக்கியம், மொழிப்பற்று அதுவும் முக்கியம். தேசம் தன்னுடைய மொழி இரண்டையும் சமமாக பாய்க்கணும். இதை கூட புரிஞ்சிக்க முடியாதவங்க அரசியலில் இருக்கிறதுல என்ன நியாயம்னு எனக்கு தெரியும். பார்க்குறீங்க, ஏற்கனவே பழைய ஆட்சியில் பல்வேறு பெயர்கள் இருந்துச்சு, அதாவது பெயர் மாற்றம் பார்க்குறீங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டிருக்காங்க. அது முறையாக எல்லா மருத்துவத்திலையும் கொஞ்சம் பயன்படுத்தணும். ஆனால் 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, மிகப்பெரிய விஷயம். ஆனால் கடந்த திமுக அரசும் மக்களை தேடி மருத்துவம்னு சொன்னாங்க, ஊராக பாட்டு படித்தாங்க. இப்போ இவர் ஏதோ நலன் திட்டம்னு ஏதோ ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் ஒன்று தான். எல்லாம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை இவங்க பேர் வச்சுக்கிறாங்க, ஸ்டிக்கர் வச்சுக்கிறாங்க. இல்லை அமைச்சர் இதுதான் சொல்லியிருந்தேன், இப்போ தான் சொன்னேன். ஜூலை 6ஆம் தேதி அந்த பத்திரப்பதிவு நடந்தது. இடம் காலியாக தான் இருந்தது. இடம் கோயில் இடம். ஜூலை 6ஆம் தேதி அங்கே இருக்க வேண்டிய சப் ரிஜிஸ்ட்ரார் அங்கே இல்லை. அங்கிருந்து அவர் லீவில் போக சொல்லியிருக்காங்க. பிறகு இன்னொரு சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து அந்த பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஜாயின்ட் கமிஷனர் இருந்தவரை கூடுதல் ஆணையராக சென்னைக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த பதிவு செஞ்சு கொடுத்ததுக்காக ஒருத்தர் லீவில் போக சொல்லிட்டு இன்னொரு அந்த இடத்துல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்த அது செஞ்சதுனால அந்த கூடுதல் ஆணையரை ப்ரொமோஷனாக இன்றைக்கி சென்னை போச்சுருக்காங்க. நீதிமன்றம் அதுக்கு சரியான பதில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதாவது இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் நோக்கம் எங்களுக்கு கடுகளவும் கிடையாது.
ஏன்னா இன்னைக்கு 50 நாள் 60 நாள் தான் ஆயிருக்கு. நீங்களும் அண்ணாமலை மாதிரி ஆயிட்டீங்க 6 மாசம். சொல்றது தப்பு. நான் வந்து இப்படின்னா நடவடிக்கை எடுக்குன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றது வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி நம்ம வந்து எல்லாமே புரியும் நல்லதா வந்து நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றேன். குறையா சொல்றேன். 66 பேர் வேலை கொடுக்கணும். நீங்க 18,200 இணைப்புக்கு நீங்க 14 மென்மையான போக்கை கிடையாது. அதான் சொல்றோம். அண்ணாமலை மாதிரி போக்கில் இப்ப கற்பழிப்பு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க கரூர் மாவட்டத்தில் குளித்தலை அருகே வேலைக்கு சென்று விட்டு விடப்பட பின்னாலே போய் தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருங்க. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம், 2 நாளைக்கு 3 படுகொலை நடக்கும். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. Be the leaders எல்லாமே வீட்டில் விட்டுட்டு தான். அதாவது ஒவ்வொருடைய ஒவ்வொரு கருத்து இருக்கும். நயினார் நாகேந்திரன் இந்து, வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் இந்து தான், வெளியே வந்தாலும் இந்து தான். நம்ம ஆள்வின் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கிறிஸ்டின் தான், வெளியில் வந்தாலும் கிறிஸ்டின். ஆனால் பொதுவாழ்வில் வந்து எல்லாம் காமன் தானே இல்லையா? பொதுவாழ்வு வந்தால் எல்லாருக்கும் ஒரு அரசியல் தலைவர் வரும்போது இப்போ பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. எல்லாரும் என்ன இந்துத்துவா கொள்கை இந்துத்துவலாம். இன்னைக்கு 12 வருஷம் முடிஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்தவருக்கோ முஸ்லீமுக்கோ ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில்? ஏன் இந்த மத பாகுபாடு நீங்கள் ஏன் கிரியேட் பண்ணுறீங்க? ஃபண்டு வராமல் நின்றுருக்கு, அவ்வளோதான். ஃபாரின் ஃபண்டு தமிழகத்துக்கு வராமல் நின்றுருக்கு. இன்னைக்கு ஒரு ரோடு நீங்கள் போட்டு கிறிஸ்டினுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஃபண்டு வராது. முறையாக எந்த ஃபண்டு வந்தாலும் ஏற்றுக்கணும். முறை இல்லாமல் வந்தால் எப்படி அனுமதிக்க முடியாது சார்?